ஓம் சாந்தி. ஜூலை 6, 2025. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி ஜனவரி 1, 2006. எண்ணங்கள், நேரம், வார்த்தைகளின் சேமிப்பு திட்டத்தின் மூலம் வெற்றி விழாவை கொண்டாடுங்கள். விரக்தியுடன் இருக்கும் ஆத்மாக்களில் நம்பிக்கை தீபத்தை ஏற்றி வையுங்கள். இன்று அன்புக்குரிய தினமாகும். எங்குமுள்ள குழந்தைகளான நீங்கள் அனைவரும் அன்பு கடலில் அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த அன்பானது உங்களை இலகு யோகி ஆக்குகிறது. அன்பானது உங்களை மற்ற கவர்ச்சிகள் அனைத்திற்கும் அப்பால் எடுத்து செல்லக்கூடியது. குழந்தைகளான நீங்கள் அனைவரும் பிறப்பிலிருந்தே அன்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளீர்கள். மாற்றம் நடக்கச் செய்வதற்கான சக்தியை அன்பு கொண்டுள்ளது. எனவே இன்று எங்கும் 2 வகையான குழந்தைகள் இருப்பதை பாபா கண்டார். அனைவரும் அன்பான குழந்தைகள். ஆனால் ஒரு வகையினர் அன்பான குழந்தைகள், மற்றொரு வகையினர் அன்பில் திளைத்திருக்கும் குழந்தைகள், லவ்லீன். அன்பில் திளைத்திருக்கும் குழந்தைகள் இயல்பாகவும் இலகுவாகவும் தமது ஒவ்வொரு எண்ணம், மூச்சு, வார்த்தை, செயலில் தந்தைக்கு சமமானவர்கள். ஏன்? தந்தை குழந்தைகளான உங்களுக்கு சக்திசாலியாக இருக்கும் ஆசீர்வாதத்தை வழங்கியுள்ளார். இன்றைய நாள் நினைவிற்கும் சக்திக்குமான நாள் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்? தன்னை முதுகெலும்பு ஆக்கி உலக மேடையில் அன்பில் திளைத்திருக்கும் குழந்தைகளை வெளிப்படுத்தினார். பௌதீக ரூபத்தில் அவர் குழந்தைகளை வெளிப்படுத்தினார். அத்துடன் அவரே அவ்யக்த ரூபத்தில் ஒரு சகப்பாடி ஆகினார். இந்த நினைவு மற்றும் சக்தியின் தினத்தில் பாப்தாதா குழந்தைகளை அதிபதிகளாக்கி மாஸ்டர் சர்வ சக்திவான் குழந்தைகளுக்கு சர்வ சக்திவான் தந்தையை வெளிப்படுத்தும் பணியை வழங்கினார். இதை பார்க்கும் பொழுது தந்தை சந்தோஷப்படுகின்றார். ஏனென்றால் குழந்தைகள் அனைவரும் தந்தையை வெளிப்படுத்தும் பணியில் மும்முரமாக இருக்கிறார்கள். அதாவது தமது கொள்ளளவிற்கும் வலிமைக்கும் ஏற்ப உலகிற்கு நன்மை செய்து உலகை மாற்றுகின்ற பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளார்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து பெற்ற சகல சக்திகள் என்ற ஆஸ்தியை உங்களுக்காகவும் உலகிலுள்ள ஆத்மாக்களுக்காகவும் பயன்படுத்துகின்றீர்கள். இத்தகைய மாஸ்டர் சர்வ சக்திவான்கள், சகல கலா வல்ல சேவையாளர்கள் உங்களின் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்தைக்கு சமமாக வைத்திருப்பதுடன் தன்னலமற்றவர்களாகவும் எல்லையற்ற சேவையாளர்களாகவும் உள்ள குழந்தைகளான உங்களுக்கு பாப்தாதா இதயபூர்வமான பல மில்லியன் மடங்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த தேசமும் வெளிநாடுகளும் இந்த தேசத்தை சார்ந்த குழந்தைகளும் சளைத்தவர்கள் அல்ல. வெளிநாட்டை சார்ந்த குழந்தைகளும் சளைத்தவர்கள் அல்ல. பாப்தாதா இத்தகைய குழந்தைகளின் புகழை தனது இதயத்தில் புகழ்வதுடன் ஆகா குழந்தைகளே ஆகா என்ற பாடலையும் பாடுகின்றார். நீங்கள் அனைவரும் ஆகா ஆகா, அதாவது அற்புதமான குழந்தைகள் தானே. நீங்கள் உங்களின் கைகளை அசைக்கின்றீர்கள். மிகவும் நல்லது. பாப்தாதாவிற்கு தூய பெருமை உள்ளது. அவர் தனது குழந்தைகளை குறித்து பெருமைப்படுகின்றார். ஏனென்றால் கல்பம் முழுவதும் தனது ஒவ்வொரு குழந்தையும் சுயராஜ்ய அரசனாக உள்ள தந்தை எவரும் கிடையாது. நீங்கள் அனைவரும் சுயராஜ்ய அரசர்கள் தானே. நீங்கள் பிரஜைகள் இல்லையல்லவா? பல குழந்தைகள் பாபாவுடன் உரையாடும் பொழுது பாபாவிடம் கேட்கிறார்கள், எதிர்காலத்தில் நாம் என்ன ஆகுவோம் என்ற ரூபத்தை எமக்கு காட்டுங்கள். பாப்தாதா என்ன கூறுகின்றார்? அன்னை ஜெகதம்பா குழந்தைகள் அனைவருக்கும் ஒரு ரூபத்தை கொடுத்ததாக பழைய குழந்தைகள் கூறுகிறார்கள். எனவே எங்களுக்கும் ஒரு ரூபத்தை கொடுங்கள். பாப்தாதா குழந்தைகளான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான கண்ணாடியை கொடுத்திருப்பதாகவும் நீங்கள் எதிர்காலத்தில் என்ன ரூபம் ஆகுவீர்கள் என்பதை அந்த கண்ணாடியில் உங்களால் பார்க்க முடியும் என்றும் பாப்தாதா கூறுகின்றார். உங்களுக்கு இது தெரியுமா? அந்த கண்ணாடி உங்களிடம் உள்ளதா? எந்த கண்ணாடி என்று உங்களுக்கு தெரியுமா? முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்களுக்கு அது தெரிந்திருக்கும். உங்களுக்கு தெரியுமா?
தற்சமயம் சுயராஜ்ய ஸ்திதியின் கண்ணாடியே அந்த கண்ணாடியாகும். எந்த அளவிற்கு தற்சமயம் நீங்கள் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் உலக ராஜ்யத்தின் உரிமையை பெறுவீர்கள். இப்பொழுது நீங்கள் சதா சுயராஜ்ய அதிகாரியா என்பதை பார்ப்பதற்கு அந்த கண்ணாடியில் உங்களை பாருங்கள். அல்லது நீங்கள் சில நேரங்களில் தங்கி இருப்பவர்களாகவும் மற்ற நேரங்களில் உரிமை உள்ளவராகவும் இருக்கின்றீர்களா? சில நேரங்களில் தங்கி இருப்பவர்களாகவும் சில நேரங்களில் உரிமை உள்ளவர்களாகவும் இருத்தல். அதாவது சில நேரங்களில் உங்கள் கண்கள் உங்களை ஏமாற்றும், சில நேரங்களில் உங்களின் மனம் உங்களை ஏமாற்றும், சில நேரங்களில் உங்களின் வாய் உங்களை ஏமாற்றும், சில நேரங்களில் உங்களின் காதுகள் உங்களை ஏமாற்றும். வீணான விஷயங்களை கேட்பதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா? உங்களின் பௌதீக அங்கங்களில் ஏதாவது உங்களை ஏமாற்றினால், அவை உங்களை கட்டுப்படுத்தினால், உங்களிடம் நீங்கள் தந்தையிடமிருந்து ஓர் ஆசீர்வாதமாகவும் ஆஸ்தியாகவும் பெற்ற சகல சக்திகளில் கட்டுப்படுத்தும் சக்தி அல்லது ஆளுகின்ற சக்தி இல்லை என்பதையே அது நிரூபிக்கிறது. சிந்தித்து பாருங்கள். தன்னையே ஆள முடியாத ஒருவரால் எப்படி உலகை ஆள முடியும்? சுயராஜ்ய அதிகாரி என்ற உங்களின் தற்போதைய ஸ்திதியின் கண்ணாடியில் சோதித்து பாருங்கள். நீங்கள் அனைவரும் ஒரு கண்ணாடியை பெற்றுள்ளீர்கள் தானே? நீங்கள் இந்த கண்ணாடியை பெற்றிருந்தால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். கண்ணாடியில் எவ்விதமான கரைகளும் இல்லை அல்லவா? கண்ணாடி தெளிவாக இருக்கிறதா? சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கும் மரியாதையை பாப்தாதா குழந்தைகளான உங்களுக்கு அனைவருக்கும் வழங்கியுள்ளார். குழந்தைகளான நீங்கள் அனைவரும் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற பட்டத்தை தந்தையிடமிருந்து பெற்றுள்ளீர்கள். சக்திகள் கொண்ட அதிபதி மட்டும் அல்ல, ஆனால் சகல சக்திகளையும் கொண்ட ஓர் அதிபதி. தமது இதயபூர்வமான உரையாடல்களின் போது சில குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா, நீங்கள் சகல சக்திகளையும் எனக்கு கொடுத்துள்ளீர்கள். ஆனால் சில நேரங்களில் இந்த குறிப்பிட்ட சக்திகள் சரியான நேரத்தில் செயல்படுவதில்லை. அந்த சக்திகள் சரியான நேரத்தில் வெளிப்படுவதில்லை. அந்த நேரம் கடந்து சென்ற பின்னரே அவை வெளிப்படுகின்றன என அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன? நீங்கள் குறிப்பிட்டதோர் சக்தியை அழைக்கும் பொழுது நீங்கள் உங்களின் அதிபதி என்ற ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றீர்களா என சோதித்து பாருங்கள். ஒருவர் தனது ஆசனத்தில் அமர்ந்திருக்காது விட்டால் அந்த ஆசனத்தில், அதாவது பதவி இல்லாத ஒருவரின் கட்டளைக்கு எவரும் கீழ்ப்படிய மாட்டார்கள். நான் ஒரு சுயராஜ்ய அதிகாரி, நான் ஒரு மாஸ்டர் சர்வசக்திவான். தந்தையின் ஆஸ்திக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் எனக்கு உரிமை உள்ளது. இந்த ஆசனத்தில் அமர்ந்த வண்ணம் கட்டளையிடுங்கள். நான் என்ன செய்வது? எப்படி நான் இதை செய்வது? என்னால் இதை செய்ய முடியாது. நீங்கள் உங்களின் ஆசனத்தை விட்டு எழுந்த பின்னர் ஒரு கட்டளையிட்டால் எப்படி எவரும் உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள்? இன்றைய உலகில் ஒருவர் பிரதம மந்திரியாக தனது ஆசனத்தில் அமர்ந்திருந்தால் அனைவரும் அவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிவார்கள். அவரின் ஆசனத்தை கைவிட்ட பின்னர் அவருக்கு யாராவது கீழ்ப்படிவார்களா? எனவே சோதித்து பாருங்கள். நான் எனது ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றேனா? நான் உரிமை உள்ள ஒருவராக கட்டளையிடுகின்றேனா? தந்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த அதிகாரத்தை வழங்கியுள்ளார். உங்களிடம் இறை அதிகாரம் உள்ளது. நீங்கள் எந்த ஓர் ஆத்மாவின் அதிகாரத்தை அல்லது எந்த ஒரு மகாத்மாவின் அதிகாரத்தையும் பெறவில்லை. உங்களிடம் இறை அதிகாரம் உள்ளது. எனவே உங்களின் அதிகாரத்தின் ஸ்திதியிலும் உங்களின் உரிமையுடன் ஸ்திரமாக இருந்த வண்ணம் எந்த ஒரு சக்திக்கு கட்டளையிடுங்கள். அப்பொழுது அந்த சக்தி ஆம் எனது பிரபுவே, ஆம் எனது பிரபுவே என கூறும். சகல சக்திகளின் முன்னால் மாயை, பஞ்சபூதங்கள், சமஸ்காரங்கள், சுபாவம் அனைத்துமே வேலையாட்கள் ஆகிவிடும். அவை அதிபதியான உங்களுக்கு காத்திருக்கும். மாஸ்டர், எங்களுக்கு கட்டளையிடுங்கள். இது சக்தி தினம் அல்லவா? எனவே பாப்தாதா குழந்தைகளான உங்களிடம் என்ன சக்திகள் உள்ளன என்பதை மீட்டல் செய்ய வைக்கின்றார். இதை நீங்கள் கீழ்கோடிடும்படி அவர் செய்கின்றார். அவசியமான நேரத்தில் நீங்கள் ஏன் சக்தியற்றவர்கள் ஆகின்றீர்கள்? பெரும்பாலான குழந்தைகளில் ஓர்
லீக்கேஜ், ஒழுக்கு என்பது இருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். இந்த ஒழுக்குகளால் சக்திகள் குறைந்து விடுகின்றன. பிரதானமான 2 விஷயங்களில் ஒழுக்கு, லீக்கேஜ் ஏற்படுகிறது. அவையானவை எண்ணங்களும் காலமும் வீணாக்கப்படுகின்றன. இது தீயது என்று இல்லை, ஆனால் வீணானது. அந்த நேரத்தில் நீங்கள் தவறு செய்வதில்லை, ஆனால் எதையும் சேமிப்பதும் இல்லை. இன்று நான் எவ்வித பிழையும் செய்யவில்லை என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள், ஆனால் எதையும் சேமிப்பதில்லை. எவ்வாறாயினும் நீங்கள் எதையாவது நல்லதை சேமித்தீர்களா? நீங்கள் எதையும் இழக்கவில்லை, ஆனால் நீங்கள் எதையாவது சம்பாதித்தீர்களா? நீங்கள் துன்பத்தை கொடுக்கவில்லை, ஆனால் எத்தனை பேருக்கு நீங்கள் சந்தோஷத்தை கொடுத்தீர்கள்? நீங்கள் எவரின் அமைதியையும் கெடுக்கவில்லை, ஆனால் எந்த அளவிற்கு அமைதியின் அதிர்வலைகளை நீங்கள் பரப்பினீர்கள்? அமைதி தூதுவராகி எத்தனை பேருக்கு சூழல், உங்களின் வாய், உங்களின் அதிர்வலைகள் மூலம் அமைதியை கொடுத்தீர்கள்? நீங்கள் சேமிப்பதற்கான இந்த அதிமேன்மையான மங்களகரமான யுகத்தில் குறுகிய காலம் மட்டுமே உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. இதை ஒவ்வொரு கணமும் நினைவில் வையுங்கள். இது நடக்கும், நான் இதை செய்வேன். இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. இந்த தீவிர முயற்சியை தந்தை பிரம்மா செய்தார். அப்படித்தானே? அப்படித்தான் அவர் 1ஆம் இலக்கம் என்ற இலக்கை அடைந்தார். எனவே இந்த சக்தி தினத்தில் தந்தை உங்களுக்கு கொடுத்த சக்திகளையும் நீங்கள் நினைத்தீர்கள் தானே? சேமிப்பு திட்டம் ஒன்றை செய்யுங்கள். எண்ணங்களை சேமித்தல், காலத்தை சேமித்தல், வார்த்தைகளை சேமித்தல். எவை சரியற்ற வார்த்தைகளோ அந்த மிக சரியற்ற வீணான வார்த்தைகளை பேசாமல் இருப்பதன் மூலம் சேமித்தல். பாப்தாதா குழந்தைகளான உங்கள் அனைவரையும் உங்களின் அதிகாரி என்ற ஆசனங்களில் சதா அமர்ந்திருக்கும் சுயராட்சி அரசர்களாக பார்க்க விரும்புகின்றார். உங்களுக்கு இது பிடித்திருக்கிறதா? நீங்கள் இந்த ரூபத்தை விரும்புகின்றீர்கள் தானே? பாப்தாதா தொலைக்காட்சியில் எந்த ஒரு குழந்தையையும் பார்க்கும் போதும் அந்த குழந்தை அந்த ரூபத்தில் இருப்பதையே பார்க்க விரும்புகின்றார். பாப்தாதாவிடம் ஓர் இயல்பான தொலைக்காட்சி உள்ளது. அவர் அதை போட வேண்டியதே இல்லை. ஒரே நேரத்தில் அவரால் அனைத்து இடங்களையும் பார்க்க முடியும். ஒவ்வொரு மூலையிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையையும் அவரால் பார்க்க முடியும். எனவே இது சாத்தியமா? நாளையிலிருந்து பாபா தனது தொலைக்காட்சியை போட வேண்டியிருந்தால் அவரால் எதை காணக்கூடியதாக இருக்க வேண்டும்? நீங்கள் உங்களின் தேவதை ஆடையில் இருக்க வேண்டும். தேவதை ஆடை என்றால் ஒரு ஜொலிக்கும் ஆடை ஆகும். அது ஒரு ஜொலிக்கும் ஒளியாலான ஆடை. ஷரீர உணர்வு என்ற சேற்றின் ஆடையை அணிந்து கொள்ளாதீர்கள். உங்களிடம் ஜொலிக்கும் ஆடைகள் இருந்தால் நீங்கள் வெற்றி நட்சத்திரங்கள். உங்கள் ஒவ்வொருவரின் ரூபமும் இப்படி இருக்க வேண்டும் என பாப்தாதா விரும்புகின்றார். நீங்கள் இத்தகையவர்கள் தானே? நீங்கள் சேற்றினால் ஆன ஓர் ஆடையை அணிந்தால் நீங்களும் சேற்றை போன்றே இருப்பீர்கள் தானே? தந்தை எப்படி சரீரமற்றவரோ அவ்வாறே தந்தை பிரம்மா ஒரு ஜொலிக்கும் ஆடையுடன் இருக்கின்றார். அவர் ஒரு தேவதை. தந்தையை பின்பற்றுங்கள். பௌதிகமான முறையில் உங்களின் ஆடைகளில் சேறு பட்டுவிட்டால் அல்லது கரை படிந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் அவற்றை மாற்றுவீர்கள் தானே? அதேபோல் உங்களிடம் எப்பொழுதும் ஜொலிக்கும் தேவதை ஆடை உள்ளதா என சோதித்து பாருங்கள். ஒவ்வொரு குழந்தையும் ஓர் அரச குழந்தை என்ற தூய பெருமை தந்தைக்கு உள்ளது. எனவே அந்த ரூபத்தில் இருங்கள். ஓர் அரசனை போல் வாழுங்கள். அப்பொழுது மாயை உங்களின் வேலையால் ஆகி உங்களிடம் விடை பெற்றுவதற்காக வரும். அரை கல்பத்திற்கு விடை பெறுவதற்காக அவள் வருவாள். அவள் உங்களை தாக்க மாட்டாள். பாப்தாதா எப்பொழுதும் கூறுகின்றார், உங்களை தந்தையிடம் அர்ப்பணிப்பவர்கள் ஒரு பொழுதும் தோல்வியடைய முடியாது. நீங்கள் தோல்வியடைந்தால் நீங்கள் அர்ப்பணிக்கவில்லை என்றே அர்த்தம். இப்பொழுது நீங்கள் அனைவரும் மீட்டிங் வைக்கப் போகின்றீர்கள். அந்த சந்திப்புகளுக்காக ஒரு தேதி குறிக்கப்பட்டு விட்டதல்லவா? எனவே இந்த முறை சேவை திட்டங்களுக்காக மட்டும் ஒரு மீட்டிங் நடத்துவதற்கான பாப்தாதா விரும்பவில்லை. நீங்கள் சேவை திட்டங்களை செய்யலாம், ஆனால் அத்துடன் உங்களின் சந்திப்புகளில்
வெற்றி விழாவிற்கும் திட்டங்களை செய்யுங்கள். நீங்கள் பல விழாக்களை கொண்டாடி உள்ளீர்கள். இப்பொழுது வெற்றி விழாவிற்கு ஒரு தேதியை நிச்சயம் செய்யுங்கள். எப்படி அனைவராலும் இப்படி ஆக முடியும் என நீங்கள் சிந்திக்கக்கூடும். குறைந்தபட்சம் 108 மணிகள் வெற்றி சுரூபங்கள் ஆகியிருப்பதன் விழாவை கொண்டாட வேண்டும் என பாப்தாதா கூறுகின்றார். அவர்கள் உதாரணங்கள் ஆக வேண்டும். அது சாத்தியமா? கூறுங்கள். முன் வரிசையில் இருப்பவர்களே கூறுங்கள், அது சாத்தியமா? பதில் சொல்வதற்கான தைரியம் உங்களிடம் இல்லை. நீங்கள் அதை செய்வீர்களா மாட்டீர்களா என இன்னமும் சிந்திக்கின்றீர்களா? தைரியத்தால் அனைத்துமே நடக்கும். தாதி கூறுங்கள், 108 பேர் வெற்றி சுரூபங்கள் ஆக முடியுமா? ஆம், அவர்களால் நிச்சயமாக அப்படி ஆக முடியும். வெற்றி விழாவை கொண்டாட முடியும் என்று கூறப்பட்டது. பாருங்கள், தாதிக்கு தைரியம் இருக்கிறது. உங்கள் அனைவர் சார்பாகவும் அவர் தைரியத்தை கொண்டிருக்கின்றார். ஆகவே ஒத்துழைப்பை கொடுங்கள். எனவே இடம்பெற உள்ள மீட்டிங்கின் அறிக்கை பாப்தாதாவிடம் வர வேண்டும். பாண்டவர்களே பேசுங்கள். ஏன் மௌனமாக இருக்கின்றீர்கள்? ஏன் மௌனமாக இருக்கின்றீர்கள்? ஏன் உங்களிடம் இந்த தைரியம் இல்லை? அதை நடைமுறையில் செய்து காட்டுவீர்கள் தானே? அப்படியா? அச்சா, குறைந்தபட்சம் தைரியத்தை பேண முடியும் தானே? தைரியத்தை கொண்டிருந்து இதை நடைமுறையில் செய்து காட்டுவோம் என நம்புபவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் அதை செய்வீர்களா? எந்த விதமான சமஸ்காரங்களும் எஞ்சி இருக்காதல்லவா? எந்த ஒரு பலவீனமும் எஞ்சி இருக்காதல்லவா? அச்சா, மதுபனை சார்ந்தவர்களும் தமது கைகளை உயர்த்துகிறார்கள். ஆஹா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அச்சா, அப்பொழுது 108 இலகுவாக உருவாகிவிடும். பலர் தமது கைகளை உயர்த்தி இருப்பதனால் 108 என்பது பெரிய விஷயம் அல்ல. இரட்டை வெளிநாட்டவர்களான நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆம், தாதி ஜானகி கேட்டுக்கொண்டிருந்தார். அவரும் அதே சொல்வதற்கு ஆர்வமாக இருக்கின்றார். நாம் வெளிநாட்டைச் சேர்ந்த மாலையையும் பார்ப்போம், சரிதானே? உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அச்சா, இன்று இங்கே எத்தனை இரட்டை வெளிநாட்டவர்கள் வந்துள்ளார்கள்? 200 என்று கூறப்பட்டது. அவர்களில் 108 பேர் தயாராகி விடுவார்கள், சரிதானே? இதற்கு நான் முதலில் என்று கூறுங்கள். இதில் மற்றவர்களை பார்க்காதீர்கள். நான் முதலில். மற்ற விஷயங்களுக்கு நான் என கூறாதீர்கள். ஆனால் இதற்கு நிச்சயமாக நான் என கூறுங்கள். பாப்தாதா உங்களுக்கு மேலதிக வேலையை தரப்போகின்றார். இன்று சக்தி தினம். எனவே உங்களிடம் சக்தி உள்ளது. பாப்தாதா தனித்துவமான தீபாவளியை கொண்டாட விரும்புகின்றார். நீங்கள் பல முறை தீபாவளியை கொண்டாடி உள்ளீர்கள். ஆனால் பாப்தாதா தனித்துவமான தீபாவளியை கொண்டாட விரும்புகின்றார். அவர் அதை உங்களுக்கு சொல்லட்டுமா? ஓகே. நிகழ்காலத்தை உங்களால் பார்க்க முடிகின்றது. நாளுக்கு நாள் எங்குமுள்ள மனிதர்களில் அவநம்பிக்கை அதிக அளவில் அதிகரிக்கிறது. எனவே நீங்கள் உங்களின் மனங்கள், வார்த்தைகள் அல்லது உறவு முறைகள் மற்றும் தொடர்புகள் என எதனால் அவர்களுக்கு சேவை செய்தாலும் நம்பிக்கை இழந்திருக்கும் மக்களில் நம்பிக்கை தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும் என பாப்தாதா விரும்புகின்றார். எங்கும் உள்ள மனித ஆத்மாக்களின் மனதில் நம்பிக்கை தீபங்கள் ஏற்றி வைக்கப்பட வேண்டும். நம்பிக்கை தீபங்களின் இந்த தீபாவளியையே பாப்தாதா விரும்புகின்றார். அது சாத்தியமா? குறைந்தபட்சம் இந்த நம்பிக்கை தீபங்கள் முதலில் ஏற்றி வைக்கப்பட்டால் அப்பொழுது உலக மாற்றம் இங்கே அண்மையில் வந்துவிடும். அதன் பின்னர் பொன்னான காலை மலர்ந்துவிடும். எதுவும் நடக்க முடியாது என்ற நம்பிக்கையின்மை இப்பொழுது முடிவடைய வேண்டும். நம்பிக்கை தீபங்கள் ஏற்றப்பட வேண்டும். உங்களால் இதை செய்ய முடியும் தானே? இது இலகுவா அல்லது கடினமா? இது இலகுவானதா? இதை செய்வோம் என்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் இதை செய்வீர்களா? நீங்கள் பல தீபங்களை ஏற்றி வைத்தால் அப்பொழுது அதுவே தீபாவளி ஆகிவிடும். அதிர்வலைகளை அந்த அளவு சக்தி வாய்ந்தவை ஆக்குங்கள். ஓகே, உங்களால் அவர்களிடம் செல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒளி மற்றும் சக்தி வீடாகி அந்த அதிர்வலைகளை வெகு தொலைவிற்கும் பரவச் செய்யுங்கள். விஞ்ஞானத்தால் வெளிச்ச வீட்டின் மூலம் வெளிச்சத்தை வெகு தொலைவிற்கு பறந்து அனுப்பக்கூடியதாக இருக்கும் பொழுது உங்களால் அந்த அதிர்வலைகளை பரப்ப முடியாதா?
இந்த திட சங்கற்பமான எண்ணத்தை கொண்டிருங்கள். நான் இதை செய்ய வேண்டும். அதை செய்வதில் மும்முரமாகுங்கள். உங்களின் மனதை நீங்கள் மும்முரமாக வைத்திருந்தால் நீங்களும் நன்மை அடைவீர்கள், ஆத்மாக்களும் நன்மை அடைவார்கள். நடக்கும் போதும் அசையும் பொழுதும் நீங்கள் நிச்சயமாக உலகிற்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வை வைத்திருங்கள். இந்த மனோபாவம் சூழலில் பரவும். ஏனென்றால் காலத்திற்கு ஏற்ப அனைத்துமே திடீரென்று நடக்கும். நீங்கள் ஏன் எங்களுக்கு சொல்லவில்லை என உங்களின் சகோதர சகோதரிகள் முறைப்பாடு செய்யக்கூடாது. சில குழந்தைகள் தாம் இதை இறுதியில் செய்வோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அதை இறுதியில் செய்தால் அப்போதும் அவர்கள் முறைப்பாடு செய்வார்கள். நீங்கள் முன்னரே தமக்கு கூறியிருந்தால் தாம் எதையாவது செய்திருப்போமே என அவர்கள் முறைப்பாடு செய்வார்கள். ஆகவே தொடர்ந்து உங்களின் ஒவ்வொரு எண்ணத்திலும் பாப்தாதாவிடமிருந்து ஒளியை பெற்றுக் கொள்ளுங்கள். அத்துடன் ஒரு வெளிச்ச வீடாக தொடர்ந்தும் வெளிச்சத்தை கொடுங்கள். உங்களின் நேரத்தை வீணாக்காதீர்கள். நீங்கள் அதிக அளவில் போராடுவதை பார்க்கும் பொழுது பாப்தாதா அதை விரும்புவதில்லை. ஒரு மாஸ்டர் சர்வசக்திவான் போராடுவதா? எனவே அரசர்கள் ஆகுங்கள், வெற்றி சுரூபங்கள் ஆகுங்கள். நம்பிக்கையின்மை அனைத்தையும் முடித்து நம்பிக்கை தீபங்களை ஏற்றுங்கள். அச்சா, குழந்தைகளின் அன்பின் நினைவு மாலைகள் பல பாப்தாதாவை வந்தடைந்துள்ளன. நினைவுகளை அனுப்பி வைத்துள்ளவர்களை பாப்தாதா தனிப்பட்ட முறையில் தனக்கு முன்னால் பார்க்கின்றார். அந்த நினைவிற்கு பதிலாக தனது இதயத்தின் ஆசீர்வாதங்களை, தனது இதயபூர்வமான அன்பையும் அவர் வழங்குகின்றார். அச்சா, முதல் முறை வந்திருப்பவர்கள் எழுந்து நில்லுங்கள். அச்சா, ஒவ்வொரு சந்திப்பிலும் பெரும்பாலானோர் புதியவர்களாக இருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. எனவே நீங்கள் சேவையை அதிகரித்துள்ளீர்கள், அப்படித்தானே? நீங்கள் இத்தனை பேருக்கு செய்தியை கொடுத்துள்ளீர்கள். எப்படி நீங்கள் செய்தியை பெற்றுள்ளீர்களோ அதே போல் இரட்டிப்பு எண்ணிக்கையினருக்கும் நீங்கள் செய்தியை கொடுக்க வேண்டும். அவர்களை தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குங்கள். அச்சா, ஒவ்வொரு பாடத்திலும் அதிக அளவு ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் தொடர்ந்தும் முன்னேறுங்கள். நல்லது. இப்பொழுது நடக்கும் பொழுதும் அசையும் பொழுதும் உங்களின் மனதாலும் வார்த்தைகளாலும் அல்லது உங்களின் செயல்களாலும் சேவை செய்வதை நீங்கள் நிறுத்தக்கூடாது என்ற லட்சியத்தை வைத்திருங்கள். நினைவை கொண்டிருப்பதையும் நீங்கள் நிறுத்தக்கூடாது. நினைவும் சேவையும் எப்பொழுதும் ஒன்றாக இருக்க வேண்டும். நினைவு மற்றும் சேவை இரண்டிலும் உங்களை மிக மும்முரமாக வைத்திருங்கள். நீங்கள் சுதந்திரமாக இருக்கும் பொழுது மாயை வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. தொலைவில் இருந்தேனும் உங்களிடம் மாயை வருவதற்கான தைரியம் உங்களிடம் இல்லாத அளவிற்கு மிகவும் மும்முரமாக இருங்கள். அப்பொழுது உங்களால் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்று நீங்கள் வைத்திருந்த லட்சியத்தை உங்களால் இலகுவாக நிறைவேற்ற முடியும். நீங்கள் சிரமப்பட வேண்டியதில்லை. நீங்கள் அன்பின் சுரூபமாக இருப்பீர்கள். அச்சா, கண்களின் ஒளியாக இருந்து பாப்தாதாவின் கண்களில் அமிழ்ந்துள்ள குழந்தைகளான உங்களுக்கும் தந்தையின் சொத்து அனைத்துக்குமான உரிமையை கொண்டிருக்கும் மேன்மையான ஆத்மாக்களுக்கும் சதா ஊக்கம் உற்சாகம் என்ற இறக்கைகளுடன் பறப்பதுடன் மற்றவர்களையும் பறக்கச் செய்யும் மகாவீர் மற்றும் மகாவீரினி குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் ஒரே ஒரு தந்தையே தமது முழு உலகம் என்ற ஆழ்ந்த அன்புடன் அன்பில் மூழ்கி இருக்கும், அன்பில் திளைத்திருக்கும், அதாவது இலகுவாக தந்தைக்கு சமமாக ஆகின்ற குழந்தைகளுக்கும் அன்பாகவும் அன்பில் மூழ்கியிருக்கும் இத்தகைய குழந்தைகளுக்கும் பல மில்லியன் மடங்கு அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். அச்சா, ஆசீர்வாதம். நீங்கள் உண்மையான சேவையாளராகி உங்களின் ஒவ்வொரு செயலாலும் சிறப்பியல்பாலும் அருள்பவரை வெளிப்படுத்துவீர்களாக. உண்மையான சேவையாளர்கள் தமது ஒத்துழைப்பை வழங்கும் பொழுது ஒருபொழுதும் எந்த ஓர் ஆத்மாவையும் தம்மில் அகப்பட வைக்க மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் அனைவரையும் தந்தையுடன் தொடர்பு கொள்ள செய்வார்கள். அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் அனைவருக்கும் தந்தையை நினைவூட்டும். அவர்களின் ஒவ்வொரு செயலிலும் தந்தையே தென்படுவார்.
தமது சிறப்பு இயல்பாலே யாராவது ஒருவர் தன்னுடன் ஒத்துழைக்கின்றார் என அவர்கள் ஒருபொழுதும் நினைக்க மாட்டார்கள். மற்றவர்கள் தந்தையை அன்றி உங்களை பார்த்தால் அது சேவை அல்ல, ஆனால் அது அவர்களை தந்தையை மறக்கச் செய்வதாகும். உண்மையான சேவையாளர்கள் அனைவரையும் தங்களுடன் அன்றி சத்தியமானவருடன் இணைத்து விடுவார்கள். ஸ்லோகம்: எந்த வகையான வேண்டுகோள் விடுப்பதற்கு பதிலாக சதா சந்தோஷமாக இருங்கள். அவ்யக்த இஷாரா: எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். மேன்மையான பாக்கியசாலி ரேகையை வரைவதன் அடிப்படை மேன்மையான எண்ணங்களும் மேன்மையான செயல்களும் ஆகும். நீங்கள் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் ஆத்மாவோ அல்லது சேவையாளர் ஆத்மாவாகவோ இருவராலும் இதன் அடிப்படையில் ஓர் இலக்கத்தை பெற முடியும். இருவருக்கும் தமது பாக்கியத்தை உருவாக்குவதற்கான முழுமையான வாய்ப்பு உள்ளது. தாம் விரும்பிய அளவு பாக்கியத்தை உருவாக்க விரும்பும் எவராலும் அதை செய்ய முடியும். ஓம் சாந்தி.